ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்லைன் லோன் கடன் தொல்லையால் ஒரு குடும்பமே தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பூரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினர் ஆன்லைனில் கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லிங்க் வந்துருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை அவருடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதிர்முனையில் பேசிய அந்த நபர் ஆவண செலவுக்காக 40,000 பணம் நீங்கள் கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 2,00,000 ரூபாய் லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவரும் அதை நம்பி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 40,000 பணத்தை வாங்கி அதை கட்டியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்பு கொண்ட அந்த நபர் அவருடைய லைனை கட் பண்ணிட்டார். அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டார் அவருடைய மொபைலை. இவரும் லோனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்த அந்த நபர்கள் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மன உளைச்சல் ஆளாயிட்டார். இந்த நபர் உடனடியாக பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காங்க. குடும்பத்தோட எலிமருந்தை சாப்பிட்டு எல்லாருமே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் என்னென்னா, அந்த குழந்தை 6 வயது குழந்தை இவருக்கு இருக்குது. அவருடைய குழந்தை இறந்து போச்சு. ஸோ அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, அதாவது லோன் யாரும் தாராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பணம் கட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கட்டாதீங்க. கட்டினீங்கன்னா நமக்கு தான் மன உளைச்சல். இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். லோன் எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு பணம் கட்ட சொன்னாங்கன்னா அது முழுக்க ஃப்ராடு தான். அதை நம்பவே கூடாது. அப்படி நம்பினீங்கன்னா நம்மளே மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில பேர் இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு ரைட் ஆஃப் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த லோனுமே பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லோன் வாங்கி தரேன், நீங்கள் ஒரு 5,000 கட்டுங்க, 10,000 கட்டுங்கம்பாங்க. அப்படியும் கட்டக்கூடாது. ஓப்பனாக சொல்லப்போனால் ரைட் ஆஃப்லாம் இருந்துச்சுன்னா லோனே கிடைக்காது. ஸோ ரைட் ஆஃப் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் யாருக்குமே 100% சொல்கிறேன், லோனே கிடைக்காது. யாரையுமே நம்பாதீங்க லோன் எடுத்தாருன்ட்டு. அப்படி அவன் சொன்னான்னா அவன் முழுக்க ஃப்ராடு. உங்ககிட்டேருந்து பணத்தை ஏமாற்றுறதுக்காண்டி இப்படி சொல்கிறான்னு அர்த்தம். இதுலேருந்து நாம் என்ன தெரிய வேண்டியதுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நபர்கள், அதாவது 3ஆம் நபர்களை ஏமாந்து பணத்தை அனுப்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும், இந்த மாதிரி நான் லோன் எடுத்தாரேன், இந்த ஆவணங்கள் போதும், சிவில் ஸ்கோர் 700 இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்ட்டே ஏமாந்துடாதீங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி நிறைய ஏமாத்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஏமாந்தோம்னா நமக்கு தான் மன உளைச்சல் ஜாஸ்தி. ஸோ நமக்கு தான் பிரச்சனைகள் அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஸோ நம்பி பணத்தை அனுப்பாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.